Hi friends, myself Jivita Kannan, Silver Director of Vestige. So in the video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Vestigeல ஜாயின் பண்ண எல்லாரையுமே கம்பல்சரி அவங்களோட ஐடி ஆக்டிவேஷன் ஆர் எல்ஸ் மந்த்லி பர்ச்சேஸ் அப்படின்றது கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி பண்றப்ப நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்றோம் செல்ஃப் PV பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து நம்மளோட டீம் டெவலப்மெண்ட் ஆர்எல்ஸ் வந்து பேஸ் லெவல் 8% அச்சீவ் பண்ணுறது டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு பிவிலையுமே நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, அது மூலியமாக நம்மளோட பேஸ் லெவல் ஃபாஸ்ட்டாக 8% எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது 40 PV பர்ச்சேஸ். ஸோ இந்த 40 PV அப்படின்றது நம்ம டீமில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மினிமம் லெவல் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ இந்த PV மினிமமாக இருக்கிற மாதிரி இதுக்கான பெனிஃபிட்ஸும் நியர்பையாக மினிமமாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பர்சனல் பெனிஃபிட் என்னென்னா நியர்பை ஒரு 10 to 12 ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதை வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ரியலிஸ்டிக் குவாலிட்டியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி தான் அந்த கம்பெனியோட ஜென்யூன்னஸை வந்து எடுத்துக்காட்டும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்கமிங் மந்த் அடுத்தடுத்த மந்தில் வந்து நமக்கு ரீபர்ச்சேஸ் அப்படின்ற ஆஃபர் வந்து எனேபிள் ஆகும். பட் இந்த ரீபர்ச்சேஸ் ஆஃபரை நான் கிளைம் பண்ணணும் அப்படின்னா எவ்ரி மந்த் நான் 18ஆம் தேதிக்குள்ளே பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த ஆஃபரை எனேபிள் பண்ண முடியும். ஸோ இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் 40 PVயில். இந்த 40 PVயை வச்சு நான் 8% எப்படி அச்சீவ் பண்ணுறது, நம்மளோட பேஸ் லெவல் ஃபாஸ்ட்டாக 8% எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ இப்போ நான் 8% அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் கூட பண்ணணும், 42 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஏன்னா எனக்கு 282 பாயிண்ட்ஸ் தேவை, 42 பாயிண்ட்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்றப்ப அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். எனக்கு கீழே A and B அப்படின்ற லெக்கை ஓப்பன் பண்ணி நான் எப்படி பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனோ அதே மாதிரி அவங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு அவங்கள பர்ச்சேஸ் பண்ண வச்சு நான் எப்படி 2 லெக்கு போட்டனோ அதே மாதிரி A and Bக்கு புரிய வச்சு அவங்களுக்கு கீழே ஒரு 2 லெக் ஓப்பன் பண்ணுறது மூலியமா எனக்கு கீழே 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 6 மெம்பர்ஸ் மினிமம் 40 பாயிண்ட்ஸ்க்கும் நான் ஒரு 42 பாயிண்ட்ஸ்க்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறப்ப என்னோட செல்ஃப் PV ப்ளஸ் குரூப் PV சேர்த்து 282 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். இது மூலியமா என்னால் ஃபாஸ்ட்டாக 8% அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் நான் அப்படி அச்சீவ் பண்ணக்கூடிய 8%க்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றது தான் உங்களுக்கு இந்த பிக்சரில் ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்கம் பேசிஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து டியூஸ்டே வரக்கூடிய வெஸ்டீஜ் சக்ஸஸ் சீக்ரெட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளைனை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 60 PV ஓகேங்களா. 60 PV அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்சி ஆஃபரில் வரும். ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆஃபர் அப்படின்னா என்னென்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு 4 மந்த்துக்கு பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் ஓகேங்களா. எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் கண்டினியூஸாக பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ 60 PV அண்ட் அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய 100 PV இது ரெண்டுமே கன்சிஸ்டன்சியில் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 60 PV நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு கிடைக்கக்கூடிய பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 60 நான் 40 PV பண்ணுறப்ப எனக்கு கீழே ஒரு 6 மெம்பர்ஸ் இருந்தால் தான் என்னால் 8% அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும். 60 PV பர்ச்சேஸ் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த 40 PVயோட ஜஸ்ட் ஒரு 20 PVs இன்க்ரீஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர் எனேபிள் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்ற புது ஆஃபருக்குள்ளே நம்மளால் போக முடியும். கன்சிஸ்டன்சி அப்படின்றது என்னென்னா நம்ம எந்த ஒரு பிரேக்கும் எந்த ஒரு கேப்பும் விடாமல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இந்த 60 PV கன்சிஸ்டன்சினா என்னென்னா நம்ம எந்த ஒரு பிரேக்கும் விடாமல் கண்டினியூஸாக ஒரு 4 மந்த்துக்கு 60 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ நம்ம அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் எனேபிள் பண்ணுறது மூலியமாக நம்ம 4 மந்த் அந்த 60 PV முடித்த உடனே 5வது மாதம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1250க்கு ஒர்த் உள்ள செலக்டட் ப்ராடக்ட்ஸ் 2 ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷனில் நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணி அதை நம்ம வவுச்சரில் எடுத்துக்கலாம். வவுச்சர்னா ஒரு ப்ராடக்ட் என்ன விலையாக இருந்தாலும் அதை நமக்கு ₹1 தருவாங்க. இந்த ஆஃபரை நம்மளால் எனேபிள் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ 60 PV பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 3 மந்த்துக்கும் நமக்கு 60 பாயிண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. அதுக்கு அப்கமிங் மந்தில் நமக்கு ஃபிக்ஸடாகவும் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கும். 5th மந்தில் நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் பெனிஃபிட் 60 PV கன்சிஸ்டன்சியில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 40 PV கம்பேர் பண்ணுறப்ப 60 PVயில் நம்ம வந்து 8% அச்சீவ் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா 40 PVயில் நமக்கு வந்து 6 மெம்பர்ஸ் தேவை நமக்கு கீழே. அவங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளால் 8% அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த 60 PVயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம டீமையும் 60 PV எடுக்க வைக்கிறது மூலிமா எனக்கு கீழே ஒரு 4 மெம்பர்ஸ் இருந்தாலே நான் ஈஸியாக 8% அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 60 PV வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு கீழேயும் பர்ச்சேஸ் பண்ண வச்சு அது மூலியமாக நான் 8% அச்சீவ் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு இந்த பிக்சரில் ஷோ பண்ணியிருக்கோம்.
இந்த 100 PV பர்ச்சேஸ்மே ஒன் ஆஃப் த கன்சிஸ்டன்சி ஆஃபர்க்குள்ளே வரக்கூடியது. பட் 60 PVயும் கன்சிஸ்டன்சி, 100 PVயும் கன்சிஸ்டன்சி, இது ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 60 PVயில் நமக்கு வந்து வவுச்சரில் வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபிக்ஸட் ப்ராடக்ட் ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தில் எதையாவது ஒன்று தான் நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். பட் இந்த 100 PV நம்ம கண்டினியூஸாக 4 மந்த் வந்து நம்ம பண்ணக்கூடிய மூலியமாக நமக்கு வந்து 2515 rupees வந்து நமக்கு போனஸ் வவுச்சராக கொடுத்துருவாங்க. அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி நம்மளோட விஷ் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸப்ட் வந்து டியூ கார்டன் ப்ராடக்ட், வெலினோ ப்ராடக்ட், மிஸ்ட்ரல் ஆஃப் மில்லன் ப்ராடக்ட் அண்ட் SF9 ப்ராடக்ட், இந்த 4 கேட்டகரியை தவிர மற்ற கேட்டகரியிலேருந்து நம்மளோட விஷ் ப்ராடக்ட்டை இந்த வவுச்சர் யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது பிக்கஸ்ட் பெனிஃபிட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு இதுலேயுமே ரீபர்ச்சேஸ் ஆஃபர் அப்படின்றது எனேபிள் ஆகும். பட் நம்ம 2 கன்சிஸ்டன்சியுமே வந்து ஃபாலோ பண்ணணும், கன்சிஸ்டன்சி வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா மந்தோட டேட் 12க்குள்ளே நம்ம வந்து 60 PV or 100 PV பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கன்சிஸ்டன்சி எலிஜிபிள் பண்ண முடியும். அந்த டேட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 5th மந்த் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்றது 2 கன்சிஸ்டன்சி ஆஃபர்லையுமே கிடைக்காது. அண்ட் தென் வந்து 100 PVயில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம 8% அச்சீவ் பண்ணுறது இன்னும் ஈஸி ஆகிடும். பிகாஸ் வந்து நமக்கு 40 PVயில் 6 மெம்பர்ஸ் தேவை, 60 PVயில் நமக்கு அட்லீஸ்ட் 4 மெம்பர்ஸாவது தேவை. பட் இந்த 100 PV நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கீழே ஜஸ்ட் 2 மெம்பர்ஸ், அந்த 2 மெம்பர்ஸை நம்ம எப்படி பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி 100 PV பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் இந்த பிஸ்னஸ் புரிய வச்சு அவங்க 2 பேரையும் 100 PV பர்ச்சேஸ் பண்ண வச்சோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக 8% அப்படின்றது வந்துடலாம். ஸோ இப்படி 8% அச்சீவ் பண்ணுறதுனால நமக்கு ஹையஸ்ட் இன்கமும் கிடைக்கும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே மினிமம் PV இருந்தால் மினிமம் பெனிஃபிட்ஸ், மினிமம் இன்கம் தான் கிடைக்கும். PV இன்க்ரீஸ் ஆக நம்மளோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸும் டெவலப்மெண்ட் ஆகும், பெனிஃபிட்ஸும் அதிகமாகும். அதெல்லாம் தான் இந்த உங்களுக்கு ஸ்லைடில் வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.